ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போது சிவனுக்குரிய சங்காபிஷேகம் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? சிவபெருமான் ஜோதி வடிவமானவர். அதனால தான் அவர் ஜோதி ரூபத்தில் இருக்கிறதுனால இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த தீப திருவிழாவே வருது. அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவோம். அக்னி தலமோ திருவண்ணாமலை, அங்கே ஏற்றப்படுற தீபத்துக்கு ரொம்ப விசேஷம். ஒரு ஆண்டில் எத்தனை திங்கக்கிழமை வந்தாலும் அந்த அத்தனைக்கும் ரொம்ப சிறப்பு, மேலான சிறப்பு இந்த கார்த்திகை சோமவாரம். இந்த கார்த்திகை சோமவாரத்துக்கு அவ்வளவு மெம்மேலும் சிறப்புன்னா அந்த சங்காபிஷேகம் செய்யறதுக்கு வலம்புரி சங்குகளை மட்டும்தான் பயன்படுத்துவா. சில இடங்களில் மட்டும்தான் வலம்புரி இடம்புரி 2 சங்கையும் பயன்படுத்துவா. அதோட சிவபெருமானுக்கு இந்த கார்த்திகை சோமவாரத்தில் நடக்கிற இந்த சங்காபிஷேகத்தை தரிசிக்கிறது ரொம்ப புண்ணியம் தரும். இந்த சங்காபிஷேகத்தில் கலந்து கொண்டு அப்போ சிவபெருமானோட வழிபாடுகள் எல்லாம் செஞ்சாக்க சந்திரனுக்குரிய தினத்தில் சிவனோட மனசை குளிர வைக்கிறதுனால நம்முடைய மனசில் இருக்கிற கவலைகள், குழப்பங்கள் இதெல்லாம் தீரும். இது சந்திரனால் ஏற்படுற பாதிப்புகளும் நீங்கும். இப்பேற்பட்ட இந்த கிருத்திகை சோமவாரம் தனிக்கு நம்ம ஒரு சிவாலயங்களில் நம்மளால் ஆன கைங்கரியங்களை செய்யறது ரொம்ப விசேஷம். பொதுவாக கார்த்திகை மாதம்னாலே சபரிமலைக்கு மாலை போடுவா, விரதம் இருப்பா. அதோட இந்த கார்த்திகை மாதம் தீப திருவிழாவும் கார்த்திகை சோமவாரமும் அநேக நற்பலன்களெல்லாம் தரக்கூடியது. இது திருச்சி திருமங்கலம் லால்குடி சாமவேதீஸ்வரர் கோயிலில் 7வது ஆண்டாக அனுஷமகான் கோஷால திருமதி அகிலா வெங்கடேஷ் அவர்களால் நடைபெற்று வருது. இதுக்கு கைங்கரியக்காரெல்லாம் நிறையா பேர் உதவி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி கைங்கரியங்கள் எங்களால் செய்யவும் முடியறது. ஒருத்தர் பிள்ளையார் சுழி போட வேண்டியது தான், மலமலன்னு எல்லா வேலையும் ஆரம்பமாயிடும். சிவனுக்கு ஒன்று செஞ்சாச்சுன்னா விஷ்ணுக்கு ஒன்று பண்ணணும் இல்லையா? அதை தொடர்ந்து கோபுரப்பட்டியிலையும் இதற்கான சங்காபிஷேகம், சகஸ்ர தீபம் கோயில் முழுக்க ஒரு 1000 விளக்கு. 1000 விளக்குன்னா கொஞ்சம் கூடவே இருக்கும். 1100 1200 அந்த மாதிரி ஏற்றுவோம். அந்த மாதிரி ஏற்றும்போது இந்த புராதனமான கோவிலில் இருக்கிற அந்த வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா, பாசிட்டிவ் எனர்ஜி, அது எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்மளுடைய மூதாதையர் யாரானு இந்த கோவிலுக்கு வந்திருந்தா அப்போ அவா பண்ணியிருந்த பலன், பூஜா பலனால் நமக்கு அதுக்கு அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய சந்ததிகள் நன்னா இருக்கும். தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கும். சந்தான பிராப்தி, விவாக பிராப்தி, யார் யாருக்கு என்னென்ன பிராப்தி வேணுமோ எல்லாத்தையும் அப்போது அந்த வேண்டுதல் சமயத்தில் வேண்டுதல் பண்ணிண்டா நமக்கு எல்லா தோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இதில் துளி கூட சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி கைங்கரியங்களில் நீங்கள் ஈடுபட திருமதி அகிலா வெங்கடேஷ் அவர்களுடைய நம்பர் 9500310859. இது அவங்களுடைய மொபைல் நம்பர் தான், ஜிபே நம்பர். நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு திருச்சியில் இருக்கிறவா எல்லாரும் கலந்து கொள்ளணுங்கிறது எங்களுடைய ஆசை. அந்த விழா முடிவில் அன்னதானம் இருக்குது. இதுக்கு தேவையான பொருள்கள்னால் தீபம்னாலே உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறது தெரியும். அகல் விளக்கு, திரி, எண்ணெய், அதை தவிர பூஜா திரவியங்கள், அபிஷேக திரவியங்கள், மூலவர் அம்பாள் சிவனுக்கு அபிஷேகம், சங்கு பூஜை, ஹோமம் இதெல்லாம் உண்டு. கடைசியில் அன்னதானமும் உண்டு. எல்லாரும் யார் யாரால் முடியுமோ அவெல்லாம் இந்த கைங்கரியத்தில் இணைஞ்சுண்டு அந்த புண்ணியத்தை நம்மெல்லாம் வாங்கிக்கணும். எப்போதுமே ஒரு பெரிய சத்சங்கம் நடக்கிறது அப்படின்னா நாம் மட்டுமே எல்லாத்தையும் தலையில் ஆசீர்வாதம் பண்ணிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதில் இருக்கிற புண்ணியம்
எல்லாருக்கும் கொண்டு போய் உனக்கு 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 எல்லாம் 0.0001 இருந்தால் கூட போருமே. இந்த கலிகாலத்தில் இந்த அந்த கோவில் அந்த ஊரில் ஒரு 5000 பேர் இருக்கா, அப்படி இல்லை 1000 பேர் இருக்கா அப்படின்னா ஒரு 500 பேர் தான் கோயிலுக்கு வருவா, இல்லை 100 பேர் தான் கோயிலுக்கு வருவா. ஏன்னா அவளுக்கு தான் அந்த ப்ராப்தி இருக்கும், போகணுங்கிற எண்ணம் தோணும், 2 நாமா சொல்லணுங்கிறது தோணும், நமச்சிவாயான்னு சொல்கிறதுக்கே உனக்கு பாக்கியம் பண்ணியிருந்தாதான். அந்த மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வள்ளசுரராகி முனிவராய் தேவராய் அப்படின்னு சிவபுராணத்தில் வர வாக்கியத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் ஒரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகிறோம். அந்த ஒரு ஸ்டெப்பும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது தான். அந்த புண்ணியமோ அந்த கைங்கரியமோ அதோட புண்ணிய பலன் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது தான். நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு 9500310859 திருமதி அகிலா வெங்கடேஷ் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களை அந்த புண்ணிய காரியத்தில் இணைச்சிக்கிறது, உங்களுக்கு அந்த சாமவேதீஸ்வரரே ஆசீர்வாதம் பண்ணி நினச்சிருந்தாதான் உங்களை அந்த கோவிலுக்கு கூப்பிட முடியும். அவர் நினைக்கிறதுனால தான் நாங்கள் இந்த கைங்கரியத்தை செய்ய முடியறது. அப்படின்னா ஒருத்தர் ஒரு காரியம் செய்யணுன்னா உனக்கு அது பாத்தியதை இருந்தால் தான் முடியும். உனக்கு விதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னு விதிக்கப்பட்டிருந்தால் தான் இன்றைக்கி சாப்பாடு நல்லதாக கிடைக்கும். இல்லைன்னா ஏதானு ஒரு சாதம் தான் கிடைக்கும், இல்லை ஒரு வேலை தான் கிடைக்கும், இல்லை உனக்கு எங்கேயான ட்ராவல் இருக்கும். அப்போது இந்த மாதிரி சாதாரண சாப்பாட்டுக்கே உனக்கு லெபி இருந்தால் தான் உனக்கு கிடைக்கும். அப்படின்னா இந்த மாதிரி புண்ணிய காரியத்தில் நீ இணைஞ்சிக்கணும், இதை செய்யணும். அப்படிங்கும்போது எப்பேற்பட்ட தர்ம சிந்தனை இருக்கணும். அங்கே தர்ம சிந்தனை நம்ம கூடவே எல்லாருக்கும் இருக்கணும். அது ஒருத்தருக்கு மட்டும் இருந்தால் பதாது, அது எல்லாரையும் சேர்த்து அழைச்சிட்டு போகும் ஒரு நல்வழியில். இது இவாளுக்கு கிடைக்கணும், இவாளை விடக்கூடாது, அவாளை விடக்கூடாது, எல்லாரையும் சேர்த்து அழைச்சிட்டு போகணும். ஆண்டாள் எப்படி கூடியிருந்து குளிர்ந்தேலோரும் ரெம்பாவாய்னு சொல்கிறாளே, அந்த மாதிரி எல்லாரையும் சேர்ந்து அழைச்சிட்டு போகணும் ஒரு சத்சங்கத்துக்கு. எல்லாருக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கணும். இந்த காரியத்துக்கு நீங்கள் எல்லாரும் கை கொடுக்கணும். இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். சகஸ்ர தீபங்கிறது லட்ச தீபம் ஆகணும். அடுத்த 10வது வருஷத்துலையான்னு நம்ம லட்ச தீபத்தை எய்ம் பண்ணுவோம். இப்போவே இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.